மேஷ ராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கும்? மேச ராசி நீங்கள் சொன்ன மாதிரி காலச்சக்கரத்துக்கு முதன்மையானவர்கள். எந்த விஷயத்திலும் ஏற்று நின்று சமாளித்து இயல்பாகவே பணிஞ்சு போக மாட்டாங்க. துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பணிஞ்சு போவாங்க. அது எப்போன்னு கடைசியாக சொல்கிறேன். வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா வாக்கு தவறக்கூடாது. நம்ம சொன்னதை செஞ்சிடணும். மருத்துவத்தில் அதிகமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மேசராசிக்கு உண்டு. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது இப்போ எனக்கே அது புதுசாக இருக்குது. பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்களேன். அது சொல்ல ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன்? எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது? என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும். அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக. இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. சரி, இப்போ நம்ம 12 ராசி இருக்கு இல்லையா? ஆமாம். அதில் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கும்? மேச ராசி நீங்கள் சொன்ன மாதிரி காலச்சக்கரத்துக்கு முதன்மையானவர்கள். எந்த விஷயத்திலும் ஏற்று நின்று சமாளித்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க. ஸோ இந்த மேச ராசி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வீட்லேயும் சரி அல்லது அலுவலகத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு மிக முக்கியமானவர்கள். ஒரு பொறுப்பை கையில் ஒப்படைச்சா அதை கரெக்டாக நிர்வாக பொறுப்பை கரெக்டாக பார்ப்பாங்க. கீழே உள்ள நபர்களுக்கு எந்த விஷயத்தை எங்கே ஒரு அறிவுரை கூறணும், எந்த இடத்துல அதட்டி வாங்கணும்,
எந்த இடத்துல அடித்து வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு துணிச்சலுடன் செய்யக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசிகள். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ரத்தத்தில் ஊர்னது தான் துணிச்சல். இயல்பாகவே பணிஞ்சு போக மாட்டாங்க, துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. பணிஞ்சு போவாங்க, அது எப்போன்னு கடைசியில் சொன்னேன். ஸோ இவங்களுக்கு வந்து இயல்பாகவே துணிச்சல் தான் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். ஏன் கோபம் வருதுன்னா, தவறுகள் நடக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராசியின் அதிபதி செவ்வாய், ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அப்போ ஒரு நெருப்பு ராசியில் உள்ள சூரியன் இன்னொரு நெருப்பு ராசியில் உச்சம் பெறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வில் பவர் இருக்கும். என்ன இவன் பார்த்துட்டே இருக்க சொல்லிகிட்டே இருக்கிறேன், அறாவனை என்னென்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு இறங்கி அடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இவங்களுக்கு வந்து பொறுமைங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பொறுமைங்கிற பக்கத்திலே வராத, எதனாலும் உடனே செஞ்சு முடிக்கணும். ஒரு விஷயம் லட்சியம்னு எடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்ச பிறகு தான் தூங்குவாங்க. இது இவங்களுடைய இயல்பான ஒரு குணம். வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா வாக்கு தவறக்கூடாது. நம்ம சொன்னதை செஞ்சிடணும். அது கஷ்டமோ நஷ்டமோ கூட இருந்து அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இயல்பான குணம் இவங்களுக்கு உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த துறையில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது காவல்துறை சார்ந்த இடங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. அதே போல் இராணுவம் சார்ந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நிர்வாக பொறுப்புலையோ அல்லது உள்ள இராணுவத்தில் சேர்றாங்கன்னா மேக்ஸிமம் அதில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்களுடைய ஆதிக்கம் உறுதியாக உண்டு. அப்புறம் உணவு தயாரிக்கிற ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் அல்லது எந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய நபர்களாக நம்முடைய மேசராசிக்காரங்க உறுதியாக உண்டு. அதே போல் விளம்பரத்துறை இருக்குது பார்த்திங்களா, நம்ம சினிமா துறையாக இருக்கட்டும், ஸோ அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க ரொம்ப ஈடுபாடாகவே செய்வாங்க. அது நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படிங்கிற இயல்பான குணம் உண்டு. மருத்துவத்தில் அதிகமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மேசராசிக்கு உண்டு. இவங்க வந்து நம்ம மேசராசிக்காரங்கிட்ட போய் ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடலில் உள்ள பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம இதை எதுக்காண்டி சொல்கிறோம்னா, நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிதேவதர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் சஞ்சீவி வேரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு முடியவே முடியாதுங்கிற வியாதியை குணமடைய வைத்தவர்கள் நம்முடைய அஸ்வினி குமாரர்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திரம் நம்முடைய மேசராசி இருக்கிறனால மேசராசிக்காக ஒருத்தவங்களுக்கு தலைவலி தைலம் தேய்ச்சி விட்டாங்கன்னா, கால் வலி சொல்லி காலில் ஏதாவது பெயின் கில்லர் தேய்ச்சி விட்டாலும் சரி, இல்லை கால் அமுக்கி விட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கு செய்யப்படும். அப்படியா? அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டவர் தான் நம்மளுடைய நட்சத்திரம். மேசராசிக்காரங்களுக்கு அந்த இயல்பு. ஏன்னா அஸ்வினி உள்ள இருக்காருல்ல, அவருடைய 4 மாதம் அதில் இருக்கிறனால மேசராசிக்கு அந்த பவர், வில் பவர் இருக்கும். வெரி குட். அப்படிங்கிற இயற்கையான குணம். இது கீழே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. தெரியாது சார், நாளா எனக்கு நான் 2-3 பேரை தெரியும் மேஷராசி. நாளைக்கு காலம் சொல்றேன், வெயில் இருந்துச்சுன்னா அவங்க அந்த பாசமா அவங்க பிடிச்சி விட்டாங்க. கால் வலி இருக்கு, அழகா பண்ண சொல்லிடலாம். கண்டிப்பா அந்த அளவுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணம் அவங்களுக்கு உண்டு. ஸோ அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த டாக்டர் வந்து கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க. கைராசி டாக்டர் என்ன பண்ணாரு, அவர் ஜாதகம் பார்த்து கொடுத்தாரு இல்ல, அவர் கையினால அந்த மருந்தை கொடுக்காரு, சாப்பிடுமா உனக்கு சரியா போயிருன்னு ஒரு மருந்தை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சரியா போயிடும். அந்த அளவுக்கு இவங்களுடைய வலிமை தன்மை எப்பொழுதுமே உண்டு. ஸோ இவங்க எந்த இடத்துல இவங்க லைஃப்ல ஒரு தடுமாற்றம் கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாகவே இவங்க சுறுசுறுப்பானவங்க. காலையில வெள்ளை நதிக்கணும்னா கண்டிப்பா வச்சிருவாங்க, வேகமா போய் அந்த வேலையை முடிக்கணும் முடிச்சிருவாங்க. ஸோ எல்லாமே இவங்களுக்கு ப்ராப்பராகும். இவங்க எந்த இடத்த தடுமாற்றம் இருக்குன்னா, ஒன்று கடன் வாங்கிட்டா மாட்டிக்குவாங்க. கடன் வாங்கிட்டா இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய அழுத்தத்தில் சந்திப்பாங்க. அங்கே தான் இவங்களுடைய பொறுமை ரொம்ப சோதிக்கப்படும். இவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே சோதிக்கப்படக்கூடிய இடமே நம்முடைய மேசராசிக்கு கடன் பிரச்சனை தான் முதல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கா பணம் கொடுத்தா திரும்ப கேட்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கொடுத்தோம் அவங்களா கொடுப்பாங்க நினைப்பாங்க. ஆனால் மேசராசிக்காகிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கி திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா அது அதிசயம். ஏன்னா இவங்க வெளிப்படையாகவே கொஞ்சம் கம்பீரமாக இருக்கனால அவங்ககிட்ட பணம் இருக்கும்ல, நம்ம ஏன் கொடுத்துக்கிட்டு அப்படிங்க ஒரு தாட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொடுத்த உதவியை வந்து திரும்ப கேட்குறதும் கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய இயல்பான குணம் இருக்குது. அதுவும் மேச ராசியில் உள்ள பெண்களுடைய குணம் எப்படின்னா, பார்க்க கம்பீரமாக இருந்தாலும் ஒரு குழந்தை மனசு. நம்ம மேசராசி பெண்களை ஒருத்தர் திருமணம் முடிக்காங்கன்னா ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். எந்த பிரச்சனை என் கணவன் நான் தான் நிற்பேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையாங்க சொல்லி பட்டுன்னு கையில் உள்ள மோதிரமாக இருக்கட்டும், கழுத்தில் உள்ள செயினாக இருக்கட்டும் கழட்டி கொடுத்து நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்க, போங்க, உங்கள் பாதுகாப்பு தான் முக்கியம்னு
அந்த பெண்கள் எல்லாமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய பெற்ற தாய் தகப்பனுக்காகவும் அதே போல் தான் கூட பிறந்த உறவுகளுக்காகவும் கட்டின கணவனுக்காகவும் ஒரு உண்மையான பாசம் வைக்கக்கூடியவங்க தான் அவங்க. ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி இவங்களை சீண்டினாலோ இவங்களை காயப்படுத்தினாலோ இவங்க ரிட்டன் பதிலடி கொடுத்தாங்கன்னா ஒரு ரூபாயை நிற்க முடியாது. அந்த அளவுக்கு எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, பட்டுன்னு முடிவெடுத்துருவாங்க. இது இவங்களுடைய இயல்பான குணத்தில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்க தங்க நகைகள் ஆபரணங்கள் செயின் மோதிரம் கம்மல் எதுனாலும் சரி போட்டு போகிறாங்கன்னா கவனமாக கொண்டு போகணும். ஏன்னா சில நேரங்களில் மிஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைலாம் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இந்த அன்பு வச்சு ஏமாறாமல் தன்னுடைய செயல்பாடில் கரெக்டாக இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ மேஷ ராசியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் அவங்க ஏதாவது தானம் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கா? தானம் பண்ணால் நல்லா இருப்போம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு தானம்? கண்டிப்பாக நம்முடைய மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு கோதுமை தானமாக கொடுக்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் பறவைகள் இருந்தாலும் சரி அல்லது எங்கேயாவது போய் பறவைகள் உள்ள சரணாலயங்களில் போய் அவங்க பறவைகளுக்கு கோதுமை தானமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறது, தலையாட்டு பொம்மை. அதே போல் அவங்க குழந்தைகளுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைகள், அதாவது ஒன்று பக்கத்தில் உள்ள கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு இவங்க வந்து பொம்மை வாங்கி கொடுக்கறது இவங்க லைஃப்பில் இவங்க ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உணரக்கூடிய தருணமாக உறுதியாப்பார். சரி, இவ்வளோ எனர்ஜி பவர் கொண்ட மேசராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலமாகவோ இல்லை ஒரு 10 வருட காலமாகவோ தன்னை தானே உணர முடியாமல் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக தன்னை தியாகம் செஞ்சுட்டு தன்னை மீட்டெடுக்க வேண்டும் ஒரு வெற்றி பெற வேண்டும் நினச்சாங்கன்னா அவங்களுக்கான ஒரு அற்புதமான கோவில். இந்த கோயிலில் போய் அவங்க மனசார வழிபாடு செஞ்சால் போதும். இவங்க வழிபாடு செஞ்சுட்டா மேசராசி மீண்டும் பிறந்து வந்தது போல் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக வழிபாடு மூலமாக அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெரி குட். என்ன கோவில் அப்படின்னு சொல்லட்டுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 108 வைணவ திருத்தலங்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் முதல் திருத்தலமான நம்முடைய ஸ்ரீ அரங்கநாதரை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் வழிபாடு மூலமாக மேசராசிக்காரங்க உறுதியாக அடைவாங்கிறது உண்மை. ஸோ இந்த கோயிலுடைய விவரங்கள் மற்றும் இந்த கோயிலுக்கு என்னைக்கு போகலாம், எப்போ போகலாம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த விவரங்கள் மட்டும் அவங்களுக்கு நம்ம ஜோதிட யுகம் சார்பாக இலவசமாகனா அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி வெளிப்படையாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லேருந்து அனுப்பிடுவாங்க. ஏன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்த மாதிரி. அதாவது என்னென்னா வாட்ஸ்அப்பில் சொல்கிறதெல்லாம் ஃப்ரீ தான் கண்டிப்பாக இல்லையா? அப்போ அது ஒரு நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறீங்க? கண்டிப்பாக. உண்மையிலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக நன்றி. பிறப்பு பலன் இதில் மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக சார்ட்ட பேசுங்க. நிறையா சொல்லுவார் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லை நேரில் சந்திக்கணுன்னா சந்திங்க. நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.